ஓகே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சும்மா அப்படியே கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிடா நான் போய்ட்டு அப்படியே ஒரு ஸ்பின்னை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கைஸ். போயிட்டு நம்மளும் அப்படியே ஸ்பின் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்பின் போட்டேன். எப்படியும் நம்மளுக்கு எப்படியும் ஒன்றும் கொடுக்க போகிறதுல எனக்கு தெரியும். ஆனாலும் காசு சும்மா இருந்துச்சு. ஸ்பின்னு போட்டேன்னா போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்மா கிடச்சிது. அடுத்து இந்த மேக்மா வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே பின்னாடி பார்த்தா அங்கே ட்ரேடிங் போஸ்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருந்தேன். சேர்றா உட்காந்துருக்கான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்துட்டு என்கிட்ட இருந்ததுலே பெஸ்ட்டு ஃப்ரூட்டான ஃபீலிங்ஸ் வச்சேன். ஏதாவது ஒரு ராக்கெட்டு வைப்பான் சும்மா அப்படியே பார்த்தா பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வாறு கிச்சனை வச்சுட்டான். எனக்குலாம் ஓய் கிச்சனெல்லாம் வச்சுருக்காங்க. சரி குப்பையெல்லாம் ஆட் பண்ணி அக்செப்ட் பண்ணி பார்ப்போம். கொடுத்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, கொடுக்காட்டி நம்ம அழுவ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல மொக்கையாக ஆட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணேன். பார்த்தா பண்ண அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். ஐயோ எனக்குலாம் என்னடா கொடுத்துருவானா சொல்லிட்டு ப்ளீஸ் எல்லாம் மெசேஜ் போட்டால் பட்டு கொடுத்துட்டான். ஃப்ரீயாக இன்றைக்கி ஒரு கிச்சனை கிடச்சிது கைஸ். எல்லாம் வந்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம சும்மா அப்படியே பண்ணோம். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். என்னோடய கேஸ் ரூட் ஒன்று காணுங்க. சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தான் திருடி இருக்கான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அவனை போட்டு ரொம்ப திட்டி விட்டேன். அந்த கோவத்தில் பையன் எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கிச்சனை வேறு தந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை வச்சு நம்ம என்னென்ன ஃப்ரூட் ட்ரேட் பண்ணுன்றதை ஒரு ஷார்ட்ஸாக அப்புறமா போட்டுடலாம் கைஸ். அடுத்து இங்கே வந்து உட்காந்தா டோர்னமெண்ட் பெயின்லாம் வச்சான். இதுதான் பார்த்தோன்னே இதுதான் சின்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புதிச்சிட்டேன். அடுத்து நம்ம இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனே இருக்குது கைஸ். நம்ம அப்படியே பணக்காரனாகிட்டோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிச்சனே வந்துட்டு அன்ஸ்டோர் பண்ணான்னு வருவேன் கைஸ். இப்போ என்ன நடக்கும்னு போட்டு பாருங்கள். டக்குன்னு என்ன நடக்கும்னே தெரியாது, எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிடுவேன். எப்படின்னே தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்கிரிப்ட்டு கூட எதுவும் யூஸ் பண்ணல, டக்குன்னு எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிடும். பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் மறுபடி கிச்சனே உள்ளே பார்த்தேன் இருக்குதில்ல அது எதுவும் அவ்வளோன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஹோம் பாயிண்ட்டை போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பாயிண்ட்டு போயிட்டு அங்கே ஒருத்தன் ரெஃப்ளெக்ஸ் பண்ணலாம் யார்ட்டாவது அப்படியே அந்த கிச்சனை காமிக்கலான்னு பார்த்தா ஒரு கிச்சனை யூஸாக அப்படி நின்றுருக்கான். கிச்சனை யூஸனுக்கு கிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு தம்பி இருந்தா பார்ப்பா என்கிட்ட கிச்சன் இருக்குடா அப்படின்னு காட்டினா அவன் ட்ராகன் எடுத்து காட்டுவான். பாருங்க வயசுக்கு ஒரு ட்ராகன் காட்டுவான். சும்மா சொல்ல ட்ராகன்லாம் காட்டுவான்.